One of the serious things that we see in the scan report is that we may still be under the law. நம்முடைய ஸ்கேன் அறிக்கையிலே நாம் கண்டுபிடிக்கிறது என்னவென்றால் இன்னுமாய் நாம் பிரமாணத்துக்கு கீழாகத்தான் இருக்கிறோம். That means we feel happy that we are keeping certain rules that make us acceptable in the church. ஒரு சில பிரமாணங்களை நாம் கடைபிடிக்கிறபடினாலே நாம் சபையில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். ஆகவே நாம் சந்தோஷமா இருக்கிறோம். You know, all of us know at the back of our mind that we will be accepted in the church if we follow certain outward rules. வெளிப்பிரகாரமான சில சட்டங்களை நாம் பின்பற்றுவதனாலே இந்த சபையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியும் என்று நம்முடைய சிந்தையிலே இருக்கிறது. The danger of that is that we live before man's face. அதனுடைய அபாயம் என்னவென்றால் நாம் எப்பொழுதுமே மனிதனுடைய முகத்துக்கு முன்பாக வாழுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். Then our holiness will come out of the fear of men. அப்படி என்றால் நம்முடைய பரிசுத்தம் என்பது மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தின் அடிப்படையில் வரக்கூடியது ஒன்றாகும். And then it will only be an outward holiness because that's all that men can see. மனிதர்கள் வெளிப்பிரகாரமாக மட்டுமே பார்க்கிறபடினாலே அந்த மனிதனுக்கு பயப்படுகிற பயத்தின் மூலமாய் வரக்கூடிய பரிசுத்தம் வெளிப்பிரகாரமான பரிசுத்தமாய் இருக்கிறது. Talk in a certain way. ஒரு விதத்திலே பேச ஒரு பாணியிலே பேச கற்றுக்கொள்கிறோம். Behave in a certain way. ஒரு சில விதத்திலே நாம் நடந்து கொள்கிறோம். We will dress in a certain way. ஒரு சில விதத்திலே ஆடை அணிகிறோம். We will have certain things in our house. நம்முடைய வீடுகளிலே ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. Not have certain things in our house. சில காரியங்களை ஒதுக்கி விடுகிறோம். Then people will say we are good believers. நாம் நல்ல விசுவாசிகள் என்று ஜனங்கள் நம்மை சொல்லுவார்கள் என்று எண்ணுகிறோம். Who will give us the certificate? யார் இப்பொழுது நமக்கு அந்த சான்றிதழை கொடுக்கிறார்? The chief Pharisee examiner. பிரதான பரிசேய சோதனையாளர். He'll certify you are a good Pharisee. அவர் நீ நல்ல ஒரு பரிசேயன் என்றதான ஒரு சான்றிதழை உங்களுக்கு தருகிறார். Do you want that certificate? அந்த சர்டிபிகேட் உங்களுக்கு வேண்டுமா? I don't want that certificate. எனக்கு அந்த சர்டிபிகேட் தேவையில்லை. The only certificate that is of value is God who sees the heart. நமக்கு கிடைக்கக்கூடிய விலையேறப்பட்ட சர்டிபிகேட் என்னவென்றால் தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து சொல்லக்கூடிய சான்றிதழ். You know, the Pharisees were full of rules. பரிசேயர்கள் அவர்கள் சட்டங்களினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். Jesus came to deliver people from that. இவைகளிலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு வந்தார். And sometimes they used to try to catch Jesus in some wrong thing. சில தவறான காரியங்களில் இயேசுவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். And once they came to Jesus like this. இதுபோல ஒருமுறை இயேசுவினிடத்திலே வந்தார்கள். In Matthew chapter 22. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். They asked him a question, which is the great commandment in the law? Verse 36. 36ஆம் வசனத்திலே போதுகரே நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது பெரியது என்று கேட்டார்கள். Now the law had 10 commandments. நியாயப்பிரமாணத்திலே 10 கட்டளைகள் இருக்கிறது. Out of the 10 commandments, அந்த 10 கட்டளைகளிலே do you know which was the easiest to keep? கடைபிடிப்பதற்கு எளிதான கட்டளை எது தெரியுமா? You shall have no other gods but me. That can be difficult. உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்னை தவிர என்கிற கட்டளை கொஞ்சம் கஷ்டம்தான். For Israelites it was difficult. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது கஷ்டமான ஒரு பிரமாணம். That is why they so often went after other gods. ஏனென்றால் அவர்கள் அடிக்கடி அவர்கள் மற்ற தேவர்களை பின்பற்றி சென்றார்கள். Don't have idols. That also they disobeyed many times. உங்களுக்கு விக்கிரகங்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற கட்டளையும் अनेक சமயம் மீறினார்கள். Many of those commandments were difficult. இதிலே अनेक பிரமாணங்கள் கஷ்டமானதா இருந்தது. Don't kill, கொலை செய்யாதிருப்பாயாக, commit adultery. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. Which was the easiest? 10 கட்டளைகளிலே எது ரொம்ப ரொம்ப ஈஸியான கட்டளை? Don't do any work on Saturday. சனிக்கிழமை வேலை செய்யாமல் இருங்கள், ஓய்ந்திருங்கள். That is like saying if the office says Sunday don't come to work. Is that difficult? ஞாயிற்றுக்கிழமை யாரும் வேலைக்கு வரக்கூடாதுன்ற ஒரு கட்டளை உங்கள் ஆபீஸ்ல இருக்குன்னா அதுக்கு கீழ்ப்படி ரொம்ப கஷ்டமா? It's very easy. ரொம்ப ரொம்ப ஈஸி. If they give us 2 holidays, it is still more easy. இன்னும் விடுமுறையும் கொடுத்தார்கள் என்று சொன்னால் ரொம்ப சந்தோஷம். So God said Saturday don't do any work. That is the best commandment. ஆகவே சனிக்கிழமை ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யாதிருப்பீர்களாக என்று சொன்னால் அதுதான் சிறந்த பிரமாணம். That they made the greatest commandment. ஆகவே அத ரொம்ப பெரிய கட்டளையா மாத்திட்டாங்க. That is why they kept on criticizing Jesus for disobeying that commandment. ஆகவே தான் எப்பொழுதுமே இயேசுவை இந்த கட்டளையில மீறதையே பிடிச்சிட்டே இருந்தாங்க. Why are you telling people to carry their bedding on the Sabbath day? ஓய்வு நாளில ஏன் அவன் படுக்கை தூக்கிட்டு போக சொல்றீங்க? Poor man was lying for 38 years in that bed. They won't even allow him to carry that bed on the Sabbath day and go home. பாவம், அவன் 38 வருஷமா அவன் படுத்த படுக்கையில இருந்தான். ஓய்வு நாள்ல சுகம் கிடைச்சுன்னு படுக்கை தூக்கி தோள்ல போட்டு போறான். அவனை போய் குற்றம் கண்டுபிடிக்கிறான். They won't allow a man with a withered hand to be healed on the Sabbath day. சும்மா கை ஒழிய மனுஷன் இருக்கான், ஓய்வு நாள்ல அவனை குணமாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. Some you are hungry, they won't allow you to take some grain from the field and eat on the Sabbath. ரொம்ப பசி, சரி வயல்வெளியில போய் கொஞ்சம் கதிரை கொய்து சாப்பிடலாம்னா போக கூடாது அப்படி சொல்லிடுவாங்க.
is all silly. எல்லாம் பார்க்கும்போது விளையாட்டுத்தனமா இருக்குல்ல. The thing is, today's Pharisees can see the silliness of other Pharisees' rules, but they don't see the silliness of their own rules. இன்றைக்கு இருக்கிற பரிசேயர்கள் அந்த பரிசேயருடைய விளையாட்டுத்தனமான வேடிக்கையான காரியங்களை பார்த்தார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடிய வேடிக்கையான காரியங்களை பார்ப்பதில்லை. That is always man's problem. இதுதான் எப்பொழுதுமே மனிதனுடைய We பிரச்சனை. can see the sin in other people, but we cannot see it in ourselves. மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்க முடிகிறது, நமக்குள்ளாக இருக்கிற பாவத்தை We பார்க்க can see முடியவில்லை. how other people are under the law, but we may be much more under the law, but we don't see it. மற்றவர்கள் எப்படி பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறார்கள் என்பதை எளிதாக நாம் கண்டுபிடித்து விடுகிறோம், அதை காட்டிலும் அதிகமாக நாம் பிரமாணத்துக்கு கீழாக இருக்கிறோம். So they asked Jesus, what is the great commandment? ஆகவே அவர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்கறாங்க, பிரமாணத்திலேயே ரொம்ப பெரிய கற்பனை எது, பிரமாணம் எது? Because whatever Jesus said, they'll find fault. இயேசு என்ன சொன்னாலும் சரி அதுல ஒரு குற்றம் கண்டுபிடிப்பாங்க. Now let me ask you, out of the 10 commandments, which was the most difficult commandment? இப்போ நான் இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். 10 கட்டளைகளில் ரொம்ப கஷ்டமான கட்டளை எது? You know which was the most difficult? ரொம்ப கஷ்டமான கற்பனை எது தெரியுமா? I told you which was the easiest, number 4. ஈஸியான கற்பனை 4வது கற்பனை, Keep the Sabbath. ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக. The most difficult was number 10. மிகவும் கஷ்டமான கற்பனை 10வது கற்பனை. Don't lust in your heart. உன் உள்ளத்திலே இச்சையாதிருப்பாயாக. Don't lust after your neighbor's wife. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவியை இச்சையாதிருப்பாயாக. Don't lust after your neighbor's daughter who's walking on the road. அந்த ரோட்ல நடக்கக்கூடிய அயலகத்தனுடைய மகளை இச்சையாதே. That is the most difficult. அதான் இருக்கிற ரொம்ப கஷ்டமான கற்பனை. They never bothered about that commandment. அவங்க அந்த கற்பனையை குறித்து கவலைப்படுறதே They கிடையாது. were always bothered about our people keeping the Sabbath. எல்லாரும் ஓய்வு நாள் ஆசரிக்கிறாங்களான்றதை மட்டுமே கவலைப்பட்டுட்டு And இருந்தாங்க. that is the mark of a Pharisee. ஒரு பரிசேயனுடைய அடையாளம் He இதுதான். does not bother about the sins of the heart, உள்ளத்திலே இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து கரிசனைப்பட மாட்டான். all these external things. வெளிப்பிரகாரமான காரியங்களை. If you are like that, you're a Pharisee. நீங்கள் அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்களும் ஒரு பரிசேயன். And if you are more bothered about judging other people than yourself, you're a Pharisee. உங்களை நியாயந்திருப்பதை காட்டிலும் மற்றவர்களை அதிகமாக நியாயந்திருத்துக் கொண்டே இருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பரிசேயன். If you judge other people's children, not your own children, you're a Pharisee. உங்க பிள்ளைகளை நியாயந்திருக்காம மற்றவங்களுடைய பிள்ளைகளை நியாயந்திருப்பீர்களானால் நீங்கள் ஒரு பரிசேயன். You judge other people's homes and not your own home, you're a Pharisee. உங்க குடும்பத்தை நியாயந்திருக்காம இன்னொருத்தருடைய குடும்பத்தை நியாயந்திருத்திட்டு இருந்தீங்கன்னா நீங்க பரிசேயன். So Jesus bypassed all that. இயேசு இதெல்லாம் விட்டுட்டார். He said the great commandment is you got to love God with all your heart. பெரிய Verse பிரமாணம். 37. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பிரதானமான கற்பனை என்னவென்றால் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. Second, you must love your neighbor as yourself. இரண்டாவது பிரமாணமானது உன்னுடைய அயலகத்தானை உன்னை போல நேசி. If you were lying in bed for 38 years paralyzed and you got healed, you will take up the bed and go home. நீ 38 வருஷமா படுக்கையில படுத்து வியாதி படுக்கையா படுத்துட்டு இருந்தீனா அன்னைக்கு ஓய்வு நாள்ல குணமானீனா நீ என்ன பண்ணுவ? படுக்கை தூக்கிட்டு நடந்து போவே. Let that fellow also do it. Love him. அதே போல அவனும் செய்யட்டுமே. அவனை நேசி, பிறனை நேசி. Christians are such big Pharisees. கிறிஸ்தவர்கள் அவ்வளவு பரிசேயர்களாக இருக்கிறார்கள். We don't give other people freedom to do something differently from us. நம்மை காட்டிலும் இன்னொரு வித்தியாசமாக ஒரு காரியத்தை செய்வதற்கு நம்ம அனுமதி கொடுப்பதே கிடையாது. If I pray loudly, everybody must pray loudly. நான் சத்தமா ஜெபம் பண்ணா எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணணும். Who said that? யார் சொன்னது? Somebody may pray softly. அமைதியா மெதுவா ஜெபம் பண்றவங்க. Which is the most spiritual prayer? எது ரொம்ப ஆவிக்குரிய ஜெபம்? Loud prayer or soft prayer? சத்தமா ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபமா? மெதுவா ஜெபிக்கிறது ஆவிக்குரிய ஜெபமா? God looks at the heart. தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். He is not listening to all these external things. வெளிப்பிரகாரமான காரியங்களை நம்ம கவனித்து பார்ப்பதில்லை. But we are such fools. நாம் அவ்வளவு புத்தியனராக இருக்கிறோம். All the time, like Pharisees, we concentrate on the external things. எப்போதுமே பரிசேயரை போல வெளிப்பிரகாரமான காரியங்களிலேயே நம்ம கவனமா இருக்கோம். That is why we never become spiritual and we cannot make other people spiritual also. ஆகவே தான் நம்ம ஆவிக்குரியவங்களா மாறுறது கிடையாது, மற்றவங்களையும் ஆவிக்குரியவர்களா மாற்றுவது கிடையாது. And that's why so many things disturb us. ஆகவே தான் பல காரியங்கள் நம்மை சலனப்படுத்துகிறது. Like the troubled sea. கொந்தளிக்கிற கடலை போல. I thank God that I have come to rest. நான் இளைப்பாறுதலுக்குள்ளாக வந்து விட்டேன். ஆகவே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Because I have learned to see that God sees the heart. தேவன் இருதயத்தை பார்க்கிறார் என்பதை The கற்றுக்கொண்டேன். most important thing is, மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், does that person love Jesus with all his heart? அந்த நபர் தன்னுடைய முழு இருதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறாரா? How do I know? எனக்கு எப்படி தெரியும்? I cannot determine that just by looking at the way he speaks or the way he dresses. அவர் ஆடை அணிகிற விதத்தை பார்த்தோ அவர் பேசுகிற விதத்தை பார்த்தோ நான் கணிக்க முடியாது. No, I have to watch his life for 5 years, then I'll be able to see whether he loves Jesus or not. 5 வருஷம் அவருடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவர் இயேசுவை நேசிக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிக்க But முடியும். Pharisees don't have to examine anybody's life for 5 years. பரிசேயர்கள் 5 வருஷம் யாருடைய வாழ்க்கையை சோதித்து பார்க்க தேவையில்லை. One look. ஒரு பார்வை போதும்.
he doesn't love Jesus. இவர் இயேசுவை நேசிக்கிறது இல்ல. That is a mark of a Pharisee. அது பரிசேயனுடைய அடையாளம். I want to say to all of you, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், don't be like that. அப்படி இருக்க வேண்டாம். Jesus said, இயேசு சொன்னார், don't judge by the outward appearance. வெளி தோற்றத்தின்படி நீங்கள் தீர்ப்பு செய்யாதிருங்கள். John 7 verse 24. யோவான் 7 அதிகாரம் 24 வசனம். That is one of the most disobeyed commandments among Pentecostals and our churches and most churches. பெந்தெகோஸ்தே சபைகளிலேயும் நம்முடைய சபைகளிலேயும் இன்னும் பல சபைகளிலேயும் அதிகமாய் மீறப்படுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த 7 அதிகாரம் 24 வசனம். Don't judge by the outward appearance. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல். Let me tell you, நான் சொல்கிறேன், the Roman Catholics and CSI people obey that commandment much more than our churches. நம்முடைய சபைகளை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்கர்களும் CSI சபையினரும் இந்த வசனத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். It is true. அது மெய். The Roman Catholic priests are obeying that verse more than our elder brothers. நம்முடைய மூப்பர்களை காட்டிலும் ரோமன் கத்தோலிக்க பாதிரிமார்கள் இந்த வசனத்துக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். There may be 100 other commandments they are not obeying which we are obeying. அவர்கள் கீழ்ப்படியாத 100 பிரமாணங்கள் உண்டு, அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிகிறோம். That's good. அது நல்லதுதான். But this commandment, ஆனால் இந்த பிரமாணம், the CSI people obey much more than our churches. நம்முடைய சபைகளை காட்டிலும் CSI ல உள்ளவர்கள் அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். CSI priests obey this commandment more than our elder brothers. நம்முடைய மூப்பர்களை காட்டிலும் CSI ல உள்ள பாதிரிமார்கள் இந்த வார்த்தைக்கு அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். And the Roman Catholics obey it even more. ரோமன் கத்தோலிக்கர்கள் இன்னும் அதிகமாக கீழ்ப்படிகிறார்கள். They allow people to do whatever they like. ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று விட்டு விடுகிறார்கள். I'm not saying that's right. அது சரி என்று நான் சொல்லவில்லை. But I'm saying they don't judge by the outward appearance. ஆனால் வெளி தோற்றத்தின்படி அவர்கள் தீர்ப்பு செய்கிறதில்லை என்று மட்டும் சொல்கிறேன். We have to obey all the commandments. நாமோ எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிய வேண்டும். Not our favorite commandments. நமக்கு பிடித்தமான கற்பனைகளுக்கு மட்டும் கீழ்ப்படிவது போதாது. The Pharisees were always doing that. பரிசேயர்கள் எப்பொழுதுமே அப்படி செய்து கொண்டிருந்தார்கள். That is why the holiest man who walked on the earth, they judged him also by the outward appearance. ஆகவே தான் இந்த பூமியிலே நடந்த மிகவும் பெரிய பரிசுத்தவானை தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்தார்கள். Look at his outward appearance. அவருடைய வெளி தோற்றத்தை பாரு. He is eating such a lot of food. நிறைய சாப்பாடு சாப்பிடுறார். He is asking for second helping, third helping. இரண்டாவது தடவை வாங்கி சாப்பிடுறார், மூணாவது தடவை வாங்கி சாப்பிடுறார். He is a gluttonous man. அவர் ஒரு பெருந்தினிக்காரர். He cannot be a prophet. அவர் தீர்க்கதரிசியா இருக்க He is முடியாது. drinking wine. அவர் திராட்சரசம் குடிக்கிறார். Wine. திராட்சரசம். How can he be a holy man? அவர் பரிசுத்தவானா இருக்க முடியாது. And also he is always going to the houses of these sinners. எப்ப பார்த்தாலும் பாவிகளுடைய வீட்டுக்கே போயிட்டு இருக்கார். This Zacchaeus is one of the biggest crooked income tax collectors here and he is going to his house. இந்த சகையிருக்கான இருக்கிறதுலே மோசமான ஒரு வருவாய் அதிகாரி, ஊழல் நிறைந்தவர், அவர் வீட்டுக்கு போறாரு. This prostitute is coming and washing his feet and he is allowing her. வேசி வந்து அவருடைய காலை கழுவி கொண்டிருக்கிறாள், அதை அனுமதிக்கிறார் இயேசு. They were judging the holiest man who walked on the earth by the outward appearance, outward appearance, outward appearance. இந்த பூமியிலே வாழ்ந்த மிகப்பெரிய பரிசுத்தவானை தோற்றத்தின்படி நியாயந்தீர்த்துக் கொண்டே He is இருந்தார். not washing his hands up to the elbows when he eats his food. சாப்பிடும்போது இதுவரைக்கும் தான் கை கழுவுறார், இதுவரைக்கும் கை கழுவுறது இல்ல இவங்க. Pharisee rule was you must wash up to the elbow. பரிசேயருடைய சட்டம் என்னவென்றால் சாப்பிடும்போது கை இதுவரைக்கும் கழுவணும், முழங்கை வரைக்கும் கழுவணும். Jesus just did this and went and ate food. இயேசு இப்படி கை கழுவிட்டு சாப்பிட்டாரு. Look at this man, how can he be a prophet? இவரை பாரு, இதுவரைக்கும் கை கழுவிட்டு சாப்பிடுற, இவர் எப்படி தீர்க்கதரிசியா இருக்க முடியும்? Will wash up to here. பரிசேயர்கள் இதுவரைக்கும் கழுவ வேண்டும். This is how they judged him. இப்படி தான் அவரை நியாயந்தீர்த்தார்கள். He's telling, he's healing people on the Sabbath day. Sabbath day you should do nothing. ஓய்வு நாள் ஒண்ணுமே செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல போய் சுகமாக்குறாரு. And Jesus exposed their hypocrisy. அவருடைய மாய்மாலத்தை இயேசு வெளியரங்கமாக்கினார். If your donkey falls into the ditch on the Sabbath day, will you wait till the next day to pull him out? ஓய்வு நாள் உங்க கழுதை வந்து சாக்கடையில விழுந்துருச்சுன்னா அடுத்த நாள் வரைக்கும் காத்திருந்தா தூக்குவீங்க? No. இல்லை. Because it is your donkey. அது உங்க கழுதை. You're all hypocrites. You don't love other people like you love yourself. உங்களை நேசிக்கிறது போல நீங்க மற்றவங்களை நேசிக்கிறது கிடையாது. நீங்க எல்லாம் மாய்மாலக்காரர்கள். You make separate rules for your wives and separate rules for other people's wives. உங்களுடைய மனைவி என்று வரும்பொழுது ஒரு சட்டம், மற்றவருடைய மனைவி என்று வரும்பொழுது வேறொரு சட்டம். I tell you, we have such a lot of Pharisees in our churches. நம்முடைய சபைகளிலே இவ்வளவு பரிசேயர்கள் இருக்கிறார்கள். You know the deliverance for Pharisees? பரிசேயர்களுக்கு விடுதலை எப்படி கிடைக்கும்? One thing. ஒரு காரியம். Let the Holy Spirit fill you with the love of God. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேவ அன்பினாலே நிறைக்கட்டும். And learn that the greatest commandment is to love God with all your heart. மிகப்பெரிய பிரதானமான கற்பனை என்னவென்றால் உங்கள் தேவனை முழு இருதயத்தோடு நேசிப்பது. Don't judge by the outward appearance. வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய வேண்டாம். Love your neighbor as yourself. உங்களைப் போல பிறனையும் நேசியுங்கள். See, the Bible says in 1 Samuel 16 verse 7. 1 சாமுவேல் 16:7 பார்க்கிறோம். A very important verse. மிக முக்கியமான ஒரு வசனம். Last part.
கடைசி பகுதி. You know, even Samuel, who was such a great prophet, was deceived by the outward appearance. சாமுவேல் மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனே வெளித்தோற்றத்தை பார்த்து ஏமாந்து போனான். He looked at Jesse's son Eliab in verse 6. 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் ஈசாயினுடைய மகன் எலியாபை பார்க்கிறான். Samuel was such a man who listened to God from childhood. சிறு வயதிலிருந்தே தேவனை சேவித்த ஒரு பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல். And now he's 50-60 years old. இப்பொழுது 50-60 வயது ஆகிவிட்டது. And still he cannot discern. ஆனாலும் அவனுக்கு பகுத்தறிய முடியவில்லை. Why? ஏன்? Because he did not have the Holy Spirit inside like we have. நமக்கு இருக்கிறது போல அவனுக்கு அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இல்லை. And he looked at Eliab, அவன் ஏலியாபை பார்க்கிறான். tall, பெரிய ஆளா handsome, இருக்கிறான். and said, this must be the one whom the Lord has chosen. ஆண்டவர் தெரிந்து கொள்கிற ராஜா இவனாக தான் இருக்க This is வேண்டும். an anointed man. இவன் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் என்று சொன்னான். I'll tell you the danger of being a Pharisee. பரிசேயனா இருப்பதனுடைய ஆபத்து The சொல்லுகிறேன். danger of judging by the outward appearance. தோற்றத்தின்படி நியாயத்தீர்ப்பு செய்கிறவனுடைய ஆபத்தை சொல்லுகிறேன். You can think somebody is anointed when he's not anointed. ஒருவன் அபிஷேகம் பண்ணப்படாமல் இருக்கும் பொழுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று நீங்கள் எண்ணலாம். If Samuel can make a mistake, you think you can't make a mistake? சாமுவேலே தவறு செய்திருக்கும் பொழுது உங்களால தவறு செய்ய முடியாது என்று நீங்கள் எண்ண You can முடியுமா? look at a man, you can look at his ministry and say, oh, this man is anointed. ஒரு மனிதனை பார்க்கிறீர்கள், அவனுடைய ஊழியத்தை பார்க்கிறீர்கள், ஐயோ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்கிறீர்கள். I'm not fooled so easily. நான் அவ்வளவு எளிதாக ஏமாற்றப்பட மாட்டேன். Because even this outward appearance, I'm not talking just about dress. நான் வெளித்தோற்றம் என்று சொன்னால் அந்த ஆடையை பற்றி சொல்வதில்லை. I'm talking about outward appearance in ministry. நான் ஊழியத்திலே இருக்கக்கூடிய வெளித்தோற்றத்தை சொல்கிறேன். Oh, look at the crowds that come to his meeting. ஐயா இவருடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய கூட்டத்தை பாருங்க. How many lakhs of people are coming? எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். I don't judge by the outward appearance. It's, oh, he's definitely anointed. கண்டிப்பாக இவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியன் என்று நான் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்ய This is மாட்டேன். the danger of judging by the outward appearance. இதுதான் வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்வதனுடைய அபாயம். So many lakhs came. So many lakhs of people came. இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூட்டத்துக்கு வருகிறார்கள். Definitely this must be the work of God. கண்டிப்பாக இது தேவனுடைய கிரியையாகத்தான் இருக்க முடியும். You go to Allahabad at the time of the Hindu Kumbh Mela. அலகாபாத் என்ற ஊரிலே இந்துக்களுடைய கும்பமேளாவுக்கு நீங்கள் போய் பாருங்கள். It's a bigger crowd than any Christian meeting. எந்த கிறிஸ்தவ கூட்டத்தை காட்டிலும் அங்கே மிகப்பெரிய கூட்டம் வரும். This is definitely the work of God. கண்டிப்பாக இது தேவனுடைய கிரியை தான். So many lakhs of people. எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் This வருகிறார்கள். is how Pharisees are deceived. இப்படி தான் பரிசேயர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். I am not deceived by the outward appearance. நான் தோற்றத்தின் வெளித்தோற்றத்தின்படி ஏமாந்து போக மாட்டேன். And all these tricks that people do on the stage of putting people down and saying somebody has got some invisible healing and all that, I am not fooled by all. இப்போது இருக்கிற உத்திகளை எல்லாம் பார்த்தால் மேடைக்கு வர வைத்து கையை வைப்பார்கள், கீழே விழுவார்கள், அவருக்கு இது சுகமாகி விட்டது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். I do not judge by the outward appearance. நான் வெளித்தோற்றத்தின்படி தீர்க்கவே மாட்டேன். I am not deceived. நான் ஏமாந்து போக மாட்டேன். If you want to judge, you can judge. That's up to you. நீங்கள் நியாயம் தீர்க்க வேண்டுமானால் நீங்கள் நியாயம் தீருங்கள், அது உங்களை பொறுத்த காரியம். Definitely this is the Lord's anointed. இவர் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். That's what Samuel said. இதைத்தான் சாமுவேல் சொல்றார். The சொல்றார். outward appearance, this is the Lord's anointed. வெளித்தோற்றத்தின்படி பார்த்து இவன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்கிறான். God said no. ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார். Don't look at the outside. வெளித்தோற்றத்தின்படி பார்க்க வேண்டாம். Don't look at all these things. இவைகளை எல்லாம் பார்க்காதே. I have rejected him. நான் இவனை புறக்கணித்தேன் என்று சொல்கிறார். Imagine a man whom God rejected. Samuel thought he was anointed. தேவன் புறக்கணித்த ஒரு மனிதனை சாமுவேல் பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன் தான் என்று எண்ணுகிறான். We are all much less than Samuel. நாம் எல்லாரும் சாமுவேலை பார்க்கும் சிறியவர்கள் தான். We don't listen in the middle of the night like Samuel listened. சாமுவேல் நடுராத்திரி தேவனை கேட்டது போல நாம் செவி கொடுப்பதில்லை. You think we have got more discernment than him? அவனை காட்டிலும் நமக்கு அதிகமான பகுத்தறிவு இருக்கிறது என்று People எண்ணுகிறோமா? whom God has rejected, we can say, oh, this is the anointed. தேவனால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து இவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று நாம் சொல்ல And முடியும். then the Lord told him, Samuel, learn a lesson. சாமுவேலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். God does not see as man sees. மனுஷன் பார்க்கிறபடி கர்த்தர் பார்க்கிறதில்லை. Man looks on the outward appearance. மனுஷன் முகத்தை பார்ப்பான். God looks at the heart. கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார்.